மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வழிபாடுக்காக வந்திருந்த பாரத பிரதமர்களை இங்கு மடத்தின் வாசலில் சந்தித்து ஆசி வழங்கி கச்சத்தீவை மீட்க வேண்டும், மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இலங்கை தமிழர் பிரச்சனையிலே தலையிட்டு அவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை. மீண்டும் 2026 அவர் தான் வருவார். உங்களை பார்த்தோன்னே வண்டி நிப்பாட்டாரு. இதோட 4வது தடவை நீங்க வச்ச கோரிக்கைகளை அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. என்ன சொன்னாங்க? இந்த கோரிக்கைகளை ஏன் வைக்க வேண்டிய தேவை என்ன? மீனவர்களை கொடுமைப்படுத்த மீன் பிடிக்காததுக்கு காரணமே இந்திரா காந்தி தான் அந்த தீவை இது பண்ணாங்க. அதனால அதை மீட்டு கொடுக்கணும். செய்கிறேன். அடுத்த கோரிக்கை இலங்கை தமிழர்கள் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு உதவி செய்யணும். வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கு, தனி நாடும் கொடுப்பாரு என நம்புகிறேன். அதே மாதிரி அந்த கச்சத்தீவை மீட்கணும். கச்சத்தீவில் தான் நமக்கு நிறைய மீன்கள்லாம். இந்த கோரிக்கை இதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க, இப்போதான் வைக்கிறீங்க? இப்போ தான் வைக்கிறேன். இப்போ தேர்தல் சொல்றேன். இவர் தான் அதை செய்வார், இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார். ஏன் நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? நீங்க அயோத்தியில கோயிலை கட்டி அயோத்தி கோயில் நம்ம நாடு கட்டுறாரு. நம்ம நாட்டுக்குள்ள கட்டுறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, உலகம் முழுக்க அவரை பாராட்டுறாங்க. உலக தலைவர் வரிசையில சவுதி அரேபியா போறாரு. அங்க உள்ளவங்கெல்லாம் எல்லாரும் நண்பர்களா நினைச்சாங்களா? அந்த அளவுக்கு அதெல்லாம் அமெரிக்காக்காரன் வெறுத்தான். இத்தனை கம்பளம் எல்லாரும் பகைவனையும் நண்பனா காட்சி சொன்னார் போல அருமையா செஞ்சுட்டாரு. இப்போ சைனா பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கொண்டு ராணுவத்துக்கு அடிக்கடி போறாரு. தீபாவளி அங்க போய் கொண்டாடினாரு. எந்த பிரதமர் இவர் தான் தமிழ் மொழியோட புகழ உலகம் முழுக்க கொண்டு போனது இவர் தான். ஆமா ஆமா ஆமா. திருக்குறளை ஔவையாரை பத்தி எந்த பிரதமர் சொன்னாங்க? எந்த பிரதமர் தேவாரம் சொல்ல? திருவள்ளுவர் திருக்குறளை எல்லா மொழியும் மொழிபெயர்க்கணும். தமிழ்ச்சங்க விழாலாம் நடத்தினாரு. போலீசார் உங்களை மறைக்கும் போது உங்களை அவர் அழைச்சிருந்தாரு இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு பார்க்க முடியல என்னால. நான் தூத்துக்குடியில சந்திக்க முடியாம போச்சு. இந்திரா காந்தி சந்திக்கொண்டு மொராஜி தேசாயை சந்தித்தேன். இவ்வளவு நெருக்கமான இவரை தான் நெருக்கமா கேட்கிறார். தேவாரம் இவ்வளவு எளிமையா வந்தது. வெளிப்படையா ஆதீனங்கள் இவ்வளவு தூரம் பாஜகவினுடைய பிரதமர் ஆதரவு. பாஜகன்னு சொல்லக்கூடாது, தமிழ ஆதரிக்க பிரதமர் சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.